ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நாள் நல்ல நாள் 28/5/2024 வைகாசி 15 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி, மிதுன ராசி, இந்த 4 ராசிக்குமே நட்சத்திர ரீதியாக பலன் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்றாட நாள் பலன்களை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவு முடிஞ்சாலும் தொடர்ந்து போடுறேன். இது போக ஒவ்வொரு ராசிக்குமே கிரக பயிற்சி, மாத பலன்கள், தசாபுத்தி பலன்கள், மற்ற ஜோதிட தகவல்கள்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரம், வழிபாடு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். போதி ஜோதிடம் எப்போயுமே நம்ம நேயர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஜனநாயகம் செக் பண்ணுங்க, எங்களை அணுகலாம். இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், அது தொடர்பு கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே நான் டைம் ஸ்டாம்பிங் கொடுத்துருவேன். மகரம், மீனம், மிதுனம் இந்த 3க்கும் டைம் ஸ்டாம்பிங் டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கே நீங்கள் போயிடலாம். நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசி நட்சத்திரத்தை மட்டும் கேட்டுக்கலாம் நீங்கள். ஓகே நேர்களே, இப்போ தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். தனுசு ராசிக்கு ஒரு ஆர்வமான நாளாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதிர்பாராத செய்தி கிடைக்கும், தூரதேச செய்தியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் கைகூடும், வரவேண்டிய பணம் வாராக்கடனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் 2ல் இருக்கிறாரு. 2ல் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். ஆக்சுவலாக திருவோண நட்சத்திரம், அதாவது 28/5/2024 வைகாசி 15 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். சந்திரன் 2ல் இருக்கிறார். 8 கோடி 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தையே பார்க்கறது ஓரளவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாக்கில் ஒரு நாணயம் இருக்கும், பேச்சில் ஒரு சுத்தம் இருக்கும். நல்லபடியாக இருப்பேன். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சந்திரன் சூரியத்துக்கு கோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும். அலைச்சல் இல்லாமல் இருக்காது. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. செஞ்ச சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் தாராளமாக இருப்பீங்க. பெரியவங்களோட அனுசரம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. மகான்களோட தரிசனம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலமாக இருக்கும். பண வரவு திருப்தியாக இருக்கும். இருந்த போதிலும் சிலருக்கு உடல் உஷ்ணம் அடைகிறது, காய்ச்சல் வருது, தலைவலி வருது. அதுபோக வீட்டை விட்டு எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வருது, அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணமான சாப்பாடு சாப்பிடாதீங்க. உடல் நலத்தை சீதோஷமாக வச்சுக்கோங்க. மூல நட்சத்திரத்துக்கு அடுத்து போராடத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஊக்கமாக இருப்பீங்க. தூர தேசத்துலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். அது வெளி மாநிலமாக கூட இருக்கலாம், இல்லை வெளிநாடாக கூட இருக்கலாம். பண பிரச்சனை இருக்கும், அதுக்கு அலைச்சல் இருக்கும். பணத்தை தேடி கொஞ்சம் அலைவீங்க. கையில் காசு பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறவங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அண்ணன் தம்பி உங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பண்ணுவீங்க. பிறர் உதவி உங்களுக்கு தேவைப்படும். சரியா, சில காரியத்துக்காக நண்பர்கள் உதவியோ இல்லைன்னா சொந்த பந்த உதவியோ தேடுவீங்க. மனதில் தேவையில்லாத வீண் மனஸ்தாபம் வரும். மனசை தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. மற்றவங்க விஷயத்தை தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்த மனசில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உடல் உஷ்ணமாகும். உஷ்ணமான சாப்பாடு சாப்பிடாதீங்க. கார வகைகள், எண்ணெய் வகைகள், பொரித்த உணவுகள்லாம் தவிர்த்துருங்க. வயிற்று பிரச்சனை, செரிமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜுரம் வர்றதுக்கும் சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள்லாம் திருவினையாகும். மூல நட்சத்திரத்துக்காரங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்து உத்திராடத்துக்கு நல்ல விதமாக இருக்குதுங்க, சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். பணம் ஒரு திருப்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகளால் திருப்திப்படுவீங்க. சந்தோஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. நல்ல ட்ரெஸ் கோட் நல்லபடியாக இருக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. பெரியவருடைய சேர்க்கை இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். காரிய அனுகூலமாக இருக்கும். அரசு தொடர்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாகவே இருக்குது நேர்களே. சரி நேர்களே, தனுசு ராசிக்கு இந்த 28/5/2024 நல்லது ஒரு நாளாக இருக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு சொந்த பந்தம் போயிட்டு போவாங்க. நல்ல விதமாக தான் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனால திருவோண நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பொதுவாகவே ராசியில் சந்திரன் போகிறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் நல்லாவும் இருப்பீங்க. குடும்பத்தில் இணக்கமாகவும் இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் இருக்கும். அதை தணிச்சிட்டிங்கன்னா மகர ராசிக்கு 28/5/2024 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை
நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது பார்ப்போம். உத்திராட நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குங்க, நல்லபடியாக இருக்குது. பிரியரோட ஆசீர்வாதம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், தாராளமாக இருப்பீங்க. 4 இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்கள் நடவடிக்கை வந்து மற்றவங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்லா இருக்கும், காசு பணம் நல்லா இருக்குது. குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, நகைக்கடை, வட்டி கடை, ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுது. அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளை விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக கோயில் குருமார்கள், மத தலைவர்கள், கோயில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஆக்கப்பூர்வமான அருமையான நாளாகவே உத்திராட நட்சத்திரத்துக்கு இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் வீண் சிரமம் இருக்கும். ராசி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனால சில பேருக்கு சில நேரங்களில் மயக்கம் வரும். ஏதாச்சும் பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள் மேலே கவனமாக வச்சுருங்க. மனசஞ்சலம் இருக்கும். வீண் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பிரசங்கம் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றீங்க. வேலைக்கு போனாலும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். வீண் அலைச்சல் இருக்கும். யாருக்கிட்டேயும் எந்த பேச்சும் பேச வேண்டாம். செய்கிற காரியத்தை பார்த்து செய்யுங்க. சில நேரத்தில் தகாத செயலை மாதிரி அது பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். எந்த ஒரு புதிய காரியத்தையும் செய்ய வேண்டாம். ரொட்டீனாக செய்கிற காரியத்தை செய்யுங்க. புதிய காரியம் செஞ்சீங்கன்னா அதில் முயற்சி பலிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? காலையில் வந்து பெருமாளை கும்பிட்டு போங்க. இல்லைனா ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா சிறப்பத்திருக்கும். ஆஞ்சநேயரோட சாலிசா மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா ராம மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து சுமாராக தாங்க இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஞான மார்க்கமாக இருப்பீங்க. காலையிலே வந்து ஒரு பக்தி மார்க்கமாக இருக்கும். உடல் சோர்வு இருக்கும், உடல் நலிவு இருக்கும், மனசில் சில கலக்கம் வரும். அதனால் காலையிலே எழுந்திரிச்சு விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் கூட விவாதம் பண்ணாதீங்க. பெண்களால் சில கலக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் பிற பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் விஷயத்தில் ஒரு 10 அடி தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிறரால் துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் சாப்பாடு விஷயம் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பை தரும். அதுபோக நீங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் சாமி படம் பார்க்குறது, சாமி கதை கேட்குறது, புராண கதை கேட்குறது, இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதுபோக மறைந்த பொருட்கள், எதனாச்சும் தொலைத்த பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பேச்சில் வந்து ஒரு கனிவு வேணும். கடினமாக பேசாதீங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போனீங்கன்னா 28/5/2024 அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பான். அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன். அடுத்து வந்து மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கைகூடும். ஆண்டவனோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். எந்த ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் செயல்பட்டாலும் அந்த காரியம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடிக்கிற நாளாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு 28/5/2024 வைகாசி 15 செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாளாகவே மீனராசிக்கு அனுசரிக்கப்படுகிறது. போராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போராட நட்சத்திரம் மிக சிறப்பாக இருக்குது. நல்லா இருப்பீங்க. ஒரு புதுமையாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. காலையிலே ஒரு சுப செய்தி உங்களுக்கு வரும். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சியம் உங்களுக்கு கை கொடுக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். நட்பு நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தம் நல்லபடியாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து போவாங்க. இல்லைன்னா நீங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. ஈவினிங் எங்கேனாச்சும் சினிமா, பிக்னிக், ட்ராமா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் ட்ராமாலாம் ஒன்றும் இல்லை. எதனாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு வருவீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா வெளியே ஷாப்பிங் மால் கூட போய் ட்ரெஸ்ஸு போட்டு எதனாச்சும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வேளாண் விளைபொருள் நல்லபடியாக போகும். கொள்முதல் சிறப்பாக இருக்கும். லாபமாகவே பார்க்கப்படுகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து உத்தரட்டாதிக்கும் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலைநயமிக்க நாளாக பார்க்கப்படுகிறது. மனசில் ஒரு களிப்பு இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும். தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லா இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, கலை, இலக்கியம், இயல், இசை, நாடகம், ஓவியம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி பெண்களுக்கு வந்து மிக அருமையான நாளாக பார்க்கப்படுது. கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க, குறிப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு கலகலப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. மனசில் ஒரு களிப்பு இருக்கும். அதுபோக புதிய முயற்சியை கை கொடுக்கும். பிரயாணம் நல்லபடியாக இருக்கும். கேளிக்கை நிகழ்ச்சி ஈடுபடுவீங்க. கேளிக்கை நிகழ்ச்சின்னு என்ன, எங்கேனாச்சும் பிக்னிக், பார்க்கு, சினிமாவுக்கு போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஈவினிங் டைம் தான். வேலை முடிஞ்சிட்டு ஈவினிங் டயத்தில் ஒரு அவுட்டோர் போய்ட்டு வர்றதுக்கு நல்ல விதமாக இருக்கிறது. எங்கேனாச்சும் வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியே இடத்துக்கு போய்ட்டு வரலாம். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. பெண்களால் நல்ல சந்தோஷம் இருக்கும். வயதானவர்கள் கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வருவீங்க. அங்கே ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியான
ஒரு சூழ்நிலை உருவாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு. ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வீண் செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அதனால் பார்த்து சாப்பிடுங்க. ஃபுட் பாய்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத சாப்பாடை சாப்பிடாதீங்க. சில பேருக்கு வந்து ஒவ்வாமை அதனால் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவர்கள் பார்த்து பழகுங்க. கெட்டவர்களுடைய சவாசத்தை தவிர்த்துருங்க. வீண் மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள்கள் மேலே கவனமாக இருங்க. எங்கேனாச்சும் பிரயாணம் போனீங்க, இல்லைன்னா உத்தியோகத்துக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ கவனமாக இருங்க. பொருள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஐடி, ஆஃபீஸ் ஐடி, ஏடிஎம் கார்டு, செல்ஃபோன் இது மேலே ரொம்ப கவனமாக இருங்க. இதுதான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற அக்சசரிஸ், அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகத்தில் ஒரு அலைச்சல் இருக்கும். சரியாக காரிய அனுகூலம் இருக்காது. வியாபாரத்தில் கோஷ்டி பூசல் இருக்கும். அதனால் உத்தியோகம், தொழில், வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையில் தேவி கர்மாரியம்மனை கும்பிட்டு போங்க. நல்லது ஒரு நாளாகவே ரேவதி நட்சத்திரத்துக்காக இருக்கும். ஓகே நேரில் மீனராசிக்கு 28/5/2024 வைகாசி 15 நல்லது ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் எதில் அவசரப்படக்கூடாது. எதில் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கணும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசக்கூடாது. வெளிவட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். வீரத்தை காட்டிலே விவேகத்தோடு இருக்கணும். வர வேண்டிய வரவுகள் தாமதமாக தான் இருக்கும். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். தொழிலும் அப்படி தான் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது. மிருகசீர நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா பொருள்கள் மேலே கவனமாக வச்சுருங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். மனசில் ஒரு கலங்கம் இருக்கும். பெண்களிடம் விவாதம் இருக்கும். அதனால் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். சரியா அதனால் காலையிலே விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். திருவாதிரைக்கு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. திருவாதிரைக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே பண வரவு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நல்ல பெரியவர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். காரிய சாதனையான நாள். தூர சேதத்துலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். நண்பர்களோட சேர்க்கை சிறப்பை தரும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. மனதில் ஒரு களிப்பு இருக்கும். சரியா பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் ஒரு சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. முயற்சியாகவும் வெற்றியாகும். திருவாதிரைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே. ஓகே அடுத்து வந்து புனர்பூசத்துக்கும் சிறப்பாக தான் இருக்குது. புனர்பூசத்துக்கு நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க. ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. எந்த ஒரு காலத்தையும் சிறப்பாக செய்வீங்க. இருந்த போதிலும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையுடையார் எல்லாம் முடியார் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு சுப செய்தி உங்கள் காதுகளில் எட்டும். கையில் காசு பணம் இருக்கும். மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கையில் உங்களுக்கு கைகூடும். மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கைகூடும்னு என்ன தனலாபம் இருக்குன்னு அர்த்தம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். ஈவினிங் டைம் எங்கேனாச்சும் சினிமா, பிக்னிக், எங்கேனாச்சும் அவுட்டோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேளிக்கை நிகழ்ச்சியில் உங்களை ஈடுபடுத்திக்கிருவீங்க. இல்லைனா ஷாப்பிங் போகலாம். இல்லைனா ஜவுளி கடைக்கு போய் ஜவுளி நகை நட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா துணி எடுப்பீங்க. கொஞ்சம் கையில் காசு பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜுவல்லர்ஸ் போகலாம். ஜுவல்லர்ஸ் போய் எங்கேனாச்சும் பர்ச்சேஸ் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இல்லைனா பெண்களுக்கு நகை கடையில் ஜிமிக்கி, தோடு, மோதிரம், வளையல் எதனாச்சும் வாங்கலாம். ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான நாளாகவே பார்க்கப்படுகிறது. வியாபாரிகளுக்கு வந்து கொள்முதல் நல்லபடியாக இருக்கும். உங்கள் திறமைக்கேற்ற வியாபாரம் இருக்கும். லாபம் இருக்கும். ஸோ அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லாபமான இதாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, மிதுன ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 நட்சத்திரத்து நேயர்களும் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திர நேயர்களுக்கு 28/5/2024 வைகாசி 15 செவ்வாய்க்கிழமை நல்லதொரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து வளங்களையும் நலங்களையும் கொடுப்பார். இந்த 4 ராசி நேயர்களும் தனுசு, மகரம், மீனம், மிதுனம் இந்த 4 ராசி நேயர்களுக்கும் நல்லதொரு நாளாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி நேயர்களே. வாழ்க வளமுடன்.